பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோவின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த வீடியோவை எங்கிருந்தெல்லாம் பார்க்குறீங்களோ கர்த்தர் உங்களை கொடி ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அலங்கரிப்பாராக என்று சொல்லி இந்த நாளில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. 1 யோவான் நிருபம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பக்தன் யோவான் விதமாக எழுதுகிறார், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஆமென். சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டவராகிய தேவன் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் முதல் மனிதனாகிய ஆதாமை சிருஷ்டிக்கிற போது அவர் எழுதுகிறார், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. பாருங்க, பிதாவாகிய தேவன் நான் போய் மனுஷனை உண்டாக்குறேன் அவர் சொல்லல. பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேகதை ட்ரினிட்டி திருத்துவத்தையும் கர்த்தர் அங்க கொண்டு வருகிறார். வாருங்கள் நாம் போய் மனிதனை உண்டாக்குவோமாக. சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டவரே ஒற்றுமையா இருக்கணும் அவர் விரும்புகிறாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஒரு நாள் இயேசுவின் இடத்துல பிலிப்பு கேட்கிறார், இயேசுவே நான் பிதாவை காண வேண்டும் என்று சொன்னபோது இயேசப்பா சொல்றாரு, என்ன பிலிப்புவே, நான் இவ்வளோ நாள் உன்னோடு கூட இருக்கிறேனே, இன்னும் நீ பிதாவை பார்க்கலையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். ஆமென். இந்த ஃபெலோஷிப்புங்க, ஆண்டவருடைய ஒற்றுமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு சொல்றார்ல, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இது ஜெபத்தின் மூலமாய் வருகிறதல்ல, சபைக்கு போகிறதுனால வருகிறது கிடையாதுங்க, மணிக்கணக்காய் ஜெபிக்கிறதுனால வருது கிடையாது, உபவாசிக்கிறதுனால வருது கிடையாது. இது எதனால வருகிறதுனா உறவினாலே வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த கால வேளையில நீங்களும் சர்வவல்ல தேவனும் ஒரு உறவுக்குள்ள வர வேண்டும் என்பதை பரலோகத்தின் தேவன் எதிர்பார்க்கிறார். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இளையகுமாரன் தகப்பனை விட்டு எல்லா சொத்துக்களையும் வாங்கிட்டு அவன் தூர பிரயாணம் போனான். எல்லாவற்றையும் அவன் இழந்தான், தரித்திரப்பட்டான். பன்றி தின்னுகிற தவிட்டை சாப்பிடுறதற்கு கூட ஒன்றும் கிடைக்காத நேரத்தில் தான் அவனுக்கு ஒரு புத்தி தெளிவு வருகிறது. நான் எழுந்து என் தகப்பனுடைய வீட்டிற்கு போவேன். ஆனால் தகப்பனோ இளையகுமாரன் போன நாளிலிருந்து இளையகுமாரன் திரும்பி வருவான்னு சொல்லி வாசற்படியிலே காத்திருந்தான். அலங்கோலமாக்கப்பட்ட சூழ்நிலை, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை, நாற்றம் பிடித்த சூழ்நிலை, இளையகுமாரன் தூரத்தில் வருகிறதை கண்ட அந்த நல்ல தகப்பன் ஓடி சென்று அவனை கட்டி அணைத்து கொண்டு அவன் கழுத்தை முத்தமிட்டு அவன் இறுக பற்றி பிடித்து கொண்டு அவன் இழந்து போன எல்லாவற்றையும் தகப்பன் கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த கால வேளையில் பரலோகத்தின் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கணும். இந்த ஐக்கியம் ஜபத்தினால் வருவதல்லங்க, உறவினாலே வருகிறது. நீங்களும் நானும் ஜபத்திற்கு போகிற போது, ஆண்டவரே நான் ஒரு புழு, நான் ஒரு தூசி அப்படின்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவ சமூகத்திற்கு நீங்களும் நானும் போகிற போது, ஆண்டவரே உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன், அப்பா உம்முடைய சமூகத்திற்கு உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு நாம் தாகத்தோடு தேவ சமூகத்தில் போய் உட்காருகிற போது, நீங்க அவருடைய சமூகத்திற்கு போகிற போது பிள்ளைகளா போனீங்கன்னா அவர் உங்களை உலகத்திற்குள்ள அனுப்புகிற போது ராஜாக்களாகவும் ராஜாத்திகளாகவும் கர்த்தர் உங்களை அனுப்புவார். ஆமென். நாம் ஒளியிலே இருக்கிற ஆண்டவராகிய தேவனை நாம் ஆராதிக்கிறபடினால அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்கிறவர்களால் நம்முடைய வாழ்க்கை வாழ ஒப்புக் கொடுப்போம் என்றால் அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். ஆமென். இந்த நாளில் எங்கெங்கிறதுனா நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்களோ ஒரு தீர்மானம் எடுங்க, பரலோகத்தின் தேவனோடு கூட நான் இணைக்கப்பட வேண்டும். அந்த ஃபெலோஷிப் எனக்கு வேணும் ஆண்டவரே. நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களும் ஆண்டவராக இயேசுவை போலவே உங்களை சுற்றில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நீங்கள் மாறுவீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. தேவனோடு ஐக்கியப்பட நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.